Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. கிதாபுல் அர்பஈன் 40 நபிமொழிகளின் தொகுப்பு ஃபி மதுஹபி ஸலஃப். சஹாபா என்கிற சலஃபுடைய மதுஹப், அவருடைய பாதை, கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 6வது நபிமொழி. அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் قال ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ தஹலல் ஜன்னah வமன் லகியஹு யுஷ்ரிகு பிஹி தஹலன் நார். யார் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில் அவனை சந்திக்கின்றாரோ, அதாவது மரணித்து பின்னர் மறுமை நாளில் அதே நிலையில் சந்திக்கிறாரோ, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். யார் அவனுக்கு எதையாவது இணை வைத்தவராக மரணித்து பின்னர் மறுமையில் அவனை சந்திக்கின்றாரோ, அவர் நரகத்தில் நுழைவார். ரவாஹு முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சலஃபுடைய மதுஹப், அவருடைய கொள்கை அல்லது பாதை விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு தெளிவாக தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்பதை புரிய வைக்கிறது. தௌஹீத், அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஒருவர் சொர்க்கம் நுழைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஷிர்க், அல்லாஹ்வை அந்த மனிதன் சந்திக்கும் போது நிச்சயம் அவன் நரகம் நுழைவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு மனிதன் அவனுடைய நன்மைகள் குறைவாக இருந்தால் கூட, அல்லது பாவங்கள் அதிகமாக இருந்தால் கூட, ஆனால் எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் அவர் இருந்தால், அல்லாஹ் ஒன்று அவருடைய பாவங்களுக்காக அந்த பாவங்களை மன்னித்து விடுவான், அவரை சொர்க்கத்தில் நுழைவித்து விடுவான். அல்லது அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கலாம், தண்டித்த பிறகு கூட நிச்சயம் அந்த மனிதனை சொர்க்கத்தில் அனுப்பிவிடுவான். என்றால் அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது மறுமையில் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு நிலையில், தௌஹீதுடைய நிலையில் அவர் நுழைகிறார் என்பதுதான். என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் மனிதனையும் ஜின்னையும் படைத்தானோ, இபாதா, அவனையே வணங்க வேண்டும் என்கிற நோக்கம். இந்த நோக்கத்தை யார் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டாரோ, எந்த விதத்திலும் அல்லாஹ்வுடைய இந்த நோக்கத்திற்கு, படைத்த நோக்கத்திற்கு எதிராக அவனுக்கு இணை வைக்காமல் இருந்தாரோ, நிச்சயமாக அவர் சொர்க்கம் நுழைவார் என்பது இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான நற்செய்தி. அதே சமயம் எச்சரிக்கையும் இருக்கிறது, ஷிர்க் எந்த வடிவத்தில் நம்மிடம் நுழைந்து விடக்கூடாது. ஏன்னா லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, ஷைஅன் என்று சொன்னா எந்த ஒன்றையும் அர்த்தம். அதாவது ஷிர்க், ஒரு மனிதன் சிலைகளை வணங்குவதுதான் ஷிர்க் என்கிற நம்பிக்கையில் இருப்பதல்ல. சிலைகளை வணங்கினாலும் சரி, அல்லது கபர்களில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களிடம் துவா கேட்பதன் மூலமாக அப்படி ஷிர்க் வைத்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான அறிவு ஒரு மனிதனுக்கு இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு ஜோசிக்காரன்ட்ட போய் ஒரு ஜோசியம் கேட்பதன் மூலமோ, அல்லது ஒரு கேலண்டர்ல ராசி பலன் போடுகிறார்கள், அந்த ராசி பலன்ல என்ன போட்டிருக்கிறாங்க, நாம ஒரு ராசி பலனை பார்த்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் அதை பார்த்திருந்தாலும் சரி, எந்த விதமான ஷிர்கா இருந்தாலும் சரி, அத்தனை விட்டும் ஒருத்தர் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதில் அஞ்ச வேண்டும். உள்ளத்திலும் ஷிர்க் வரக்கூடாது, ஒருத்தருடைய பேச்சிலும் ஷிர்க் வரக்கூடாது, ஒருத்தருடைய செயல்களிலும் ஷிர்க் வரக்கூடாது. அப்ப ஷிர்க்குங்கிறது அல்லாஹ்விடம் எவ்வளவு மோசமான ஒன்று. அந்த நிலையில் இறந்து விட்டு மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்தித்தால், அவனுடைய வேறு நன்மைகள் இருந்தால் கூட அல்லாஹ் அந்த நன்மைகளுக்காக அந்த மனிதனை சொர்க்கத்தில் அனுப்புவதில்லை. அந்த நன்மைகளுக்காக சொர்க்கம் போக முடியாது, ஆனால் இந்த தீமைக்காக நரகம் போவார். அப்ப அல்லாஹ்விடம் ஒரு மனிதன் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறான் என்பது பார்ப்பதை விட அவன் செய்ததிலேயே இந்த ஷிர்க்குங்கிற தீமையை அவன் பார்க்கிறான். ஏனென்றால் அதிலே அவன் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி, இன்னல்லாஹ லா யுஷ்ரக பிஹி, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமா அல்லாஹ் தனக்கு
ஷிர்க் இணை வைக்கப்படுவதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத தான் நாடுகிற விஷயத்தில் மற்ற பாவங்களை மன்னித்து விடுவான். அப்ப அவ்வளவு வெறுக்கத்தக்கது தான் ஷிர்க் என்பதை நம்முடைய சலஃப் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் புரிந்து வைத்திருந்தாங்க. அப்ப அவங்களுடைய கொள்கை இந்த அடிப்படை பக்கம் மக்களை தெளிவுபடுத்தி இந்த விஷயத்துல மக்களுடைய வாழ்க்கையை அவருடைய உள்ளங்களை சீர்படுத்துவதிலும் தௌஹீதை அவர்களுக்கு வலுவா மக்களை அதன் பக்கம் அழைப்பதிலும் அதில் அவருடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்றவாறு திருத்துவதிலும் கடந்திருக்கு. இதில் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அல்லாஹ்வை சந்திப்பது என்பது ஹக்கான ஒரு விஷயம். இந்த உலகத்திலே ஒருத்தர் அல்லாஹ்வை பார்க்கவே இல்லை, பிற எங்கே சந்திப்பது? பார்க்கவே இல்லை. ஆனா மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த நாளை சந்திப்பதற்காக போகும்போது ஷிர்க் வைத்த நிலையில் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒரு காலம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவன் நரகத்திற்கு போகக்கூடியவன். அல்லாஹ்வை பார்க்கின்ற சந்திக்கின்ற ஒரே வாய்ப்பு சொர்க்கம் போகிறவர்களுக்கு மட்டும்தான். சொர்க்கவாசிகள் தான் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். நரகவாசிகள் ஒரு காலம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அப்போ யார் ஒருத்த நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த மறுமை நாளில் ஷிர்க்கோடு போகிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்தில் எரிந்து விடுவான் என்றால் அவன் ஒரு காலம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கிற செய்தி. அப்ப இந்த ஹதீஸுடைய இந்த கருத்துக்களை நாம் பார்க்கும்போது நாம் சலஃபியாவுடைய அடிப்படை விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். சலஃபியாவுடைய சலஃபி பாதை, அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅங்கிற நபித்தோழர்கள் சென்ற சரியான சுன்னாவின் பாதை என்பது இந்த ஒரு அடிப்படையின் மீது தான் இருக்குது. ஆகவே சஹாபா இதை ரசூலுல்லாஹ் கற்றுக்கொண்டாங்க. ஆகவே தான் அவர்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்குவதிலும் அதற்கு ஷிர்க் இல்லாமல் இருப்பது தாங்கள் அதற்கு சொர்க்கம் போக வேண்டும் என்கிற நம்பிக்கையில் தம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அதுதான் சலஃபியா. அந்த அடிப்படையில் தான் தாவா அமைய வேண்டும். தாவா எந்த அடிப்படையில்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவன் அவன் நாளைக்கு நரகம் போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் தாவா இருக்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய தாவா நிலை என்ன? மக்கள் ஒவ்வொரு விதமான அழைப்பை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யறாங்க, கூட்டங்கள் பல கூட்டங்களாக பிரிந்து. அப்ப அது எல்லாமே இந்த நோக்கத்தை அடிப்படையா இருக்குதான்னு கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. நமக்குள்ள அப்படி இருக்கிறத பார்க்க முடியாது. மனிதன் நாளைக்கு சொர்க்கம் போக வேண்டும், அவன் நரகம் போக விடக்கூடாது என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் தாவாவில் இந்த நோக்கத்தை முன் வச்சு பண்றோங்கிற இயக்கங்கள் அமைப்புகள் இன்னைக்கு நமக்கு மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு இருக்கு? இல்லை, ரொம்ப அரிதாக. சொல்லப்போன சில தனிநபர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாவங்களே மிகப்பெரியமா இருக்குது. ஷிர்க்கை விட்டு மக்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக தாவா செய்யக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அரிதிலும் அரிதா இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? மற்றவர்களை எதை பேசுறாங்க? இந்த உலக பிரச்சனைகள் அல்லது அரசியல் அல்லது நம்முடைய வாழ்வாதார தேவைகள், இது மட்டுமே உள்ள ஒரு பெரிய விஷயமாக. ஆனா அல்லாஹ் ரிஸ்க் நிர்ணயித்தது நமக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கிற அறிவு நமக்கு இல்லை. நிச்சயமா நமக்குள்ள ரிஸ்க் கிடைச்சிருவோம், அதை பத்தி பயப்படவே தேவையில்லைங்கிற கல்வி நமக்கு இல்லை. ஆனா இந்த ரிஸ்கை பற்றிய பயத்திலேயே வாழ்க்கை போகுது. எப்படி வியாபாரத்திலும் சரி அல்லது பல விதமான சமூக பிரச்சனைகளுக்காக நம்ம ஒன்று சேருவதிலும் சரி, எல்லாத்திலும் இந்த ரிஸ்கை பற்றிய பயம்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய பயமா இருக்கு. ரிஸ்க் என்ன ஆகுமோ, என்ன வாழ்வாதாரம் என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் தான் இந்த உலகத்துல ஷைத்தானுடைய உள்ளத்துல அந்த பயத்தை போட்டு இயக்கிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய நபி அந்த ரிஸ்கை பற்றி பயத்துல தன்னுடைய உம்மத்தை நினைக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் பயந்ததெல்லாம், உங்களிடம் நான் அதிகம் பயப்படுவதெல்லாம் சிறிய ஷிர்கை பற்றி சொன்னாங்க. பெரிய ஷிர்கை விட சிறிய ஷிர்க். ஏன்னா நீங்கள் அந்த சிறிய ஷிர்க் எப்படிப்பட்டதுன்னா, கருப்பான ஒரு இருட்டுல ஒரு கருப்பு எறும்பு ஒரு கருப்பு பாறையில ஊர்ந்து போவதை போன்று மறைவானது, தெரியவே தெரியாது. அதான் முகஸ்துதின்னு சொன்னாங்க. நீங்க ஒரு அமலை செய்வீங்க, அந்த அமல் மற்றவங்களுடைய பார்வைக்காக, பாராட்டுக்காக, புகழ்ச்சிக்காக, மற்றவங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக. இன்னைக்கு பாருங்க, நல்ல காரியங்களை நம்முடைய மக்கள் செய்தா கூட அதை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பரப்புறாங்க. அதை தாங்க செய்வதை காட்டுறாங்க. ஒரு உம்ராவுக்கு போனா கூட அப்படி ஒரு போட்டோ போட்டாதான் நம்முடைய மக்களுக்கு ஒரு திருப்தி. இதெல்லாம் நாம இது உள்ளத்துல வரக்கூடிய இஹ்லாஸுக்கு எதிரான விஷயம் அப்படிங்கிற உணர்வு வருதா? அந்த உணர்வு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இஹ்லாஸுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது சிறிய வகை ஷிர்க்குன்னு நமக்கு தெரியாது. நாம அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் நாம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய அறியாமை அது பல விதத்தில் நம்முடைய இபாதத்துகளை வெளிப்படுத்துவதை கொண்டு அது ஒரு விதத்தில் நம்முடைய இஹ்லாஸை பாதிக்கும். மற்றவங்க உம்ரா போனீங்களா, துவா செய்தீங்களான்னு கேட்டா அது ஆமாங்க துவா செய்யறேன் அப்படி அது எல்லாமே நம்மை எப்படி காட்டுது?
அல்லது நமக்கு ஒரு ஹாஜி யாருன்னு சொல்லிக்கிறது, அல் ஹாஜின்னு பேர் போட்டுக்கிறது. இந்த மாதிரி பல விதத்துல இதுல நமக்கு ஷிர்க் உள்ள வரும் அப்படிங்கிற கல்வி, அந்த பயம் கூட நமக்கு இருப்பதில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். அப்ப இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம தர்மங்கள் செய்யறது, அவங்க செய்யக்கூடிய வேற நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் குறிப்பா ஒரு கூட்டமா சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு பெயர், ஒரு அங்கீகாரம் மக்கள் மத்தியில மற்றவர்களிடம் வர வேண்டும் என்பதற்காகவே செய்யக்கூடிய நற்காரியங்களை எல்லாம் பிரபலப்படுத்துவது, அதன் மூலமாக நாங்க இதை செய்யறோங்கிறத அதற்கான அங்கீகாரத்தை மக்கள்கிட்ட பெறுவது அல்லது காட்டுவது தேவைங்கிற நம்பிக்கை அளவுக்கு இன்னைக்கு வந்துச்சு. இது சுன்னாவா? இது நம்முடைய நபி இப்படிப்பட்ட காரியங்கள் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டினாங்களா? சஹாபா நம்முடைய சலஃப் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டாங்களா? அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப தெரியும் இது ஒரு தவறான ஒரு பாதை, இது தவறான போக்கு. இது நம்ம நிச்சயமா கைவிடணும். ஷிர்க் இப்படி நம்ம உள்ளத்துல வரும், மறைவான ஷிர்க். இது இஹ்லாஸுக்கு பிரச்சனை. நமக்கு ஒரு புலகாங்கிதம் ஒரு விதம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பூரிப்பு. இந்த பூரிப்பு ஷிர்க் தான். நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்து பூரிப்பு வந்தா அது ஷிர்க். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நல்ல காரியம் செய்து அது அல்லாஹ்வோட ஏற்கப்படாமல் போய்விடுமோன்ற பயம் தான் ஒரு பூமியிலுக்கு வரும். ஒரு அமல் செய்துட்டு பயம் இருக்கணுமா? எதுக்கு? இந்த தர்மத்தை செய்தோம், அல்லது இந்த உம்ராவை செய்தோம், அந்த ஹஜ்ஜை செய்தோம், அல்லது இப்படி தொழுதோம், இந்த நோன்பு வச்சோம், இது அல்லாஹ்வோட கபூலாகுமா இல்லையாங்கிற பயம் தான் இருக்கணுமே தவிர. ஆனா பூரிப்பு வருது அப்படின்னா அது என்ன? அந்த பூரிப்புக்கு எது பாதையா இருக்குது? சந்தோஷத்துக்கு எது பாதையா இருக்குது? எல்லாமே மக்களிடம் வெளிப்படுத்துவது. ஆகவே ஷிர்க் எந்த விதத்திலும், அது சிறியதோ பெரியதோ, எல்லாமே நம்மை நரகத்தில் கொண்டு போய்விடுங்கிற எச்சரிக்கையும், அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறவர் அவர் அல்லாஹ்வை எந்த விதத்திலும் ஷிர்க் இல்லாமல் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான நிபந்தனை, கண்டிஷனும் இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது. இதை சலஃப் ரொம்ப உறுதியா பற்றி பிடித்தாங்க. ஆகவேதான் நம்முடைய சலஃப் சஹாபா அவங்க தங்களுடைய அமல்களை வெளிப்படுத்துவதோ, அதை பரப்புவதோ, அதுல பெருமை பேசுவதோ, அல்லது அது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ எதையுமே அவர்கள் செய்ய மாட்டாங்க. அவர்கள் அவ்வளவு முஹ்லீஸாக, மன தூய்மையாக தங்களுடைய அமல்களை கவனம் செலுத்தினாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க தங்களுடைய தாவாவை அமைத்துக் கொண்டாங்க. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற இந்த இலக்கை நோக்கி மக்களை திரட்டுவதில், மக்களை இதன் பக்கம் அழைப்பதில் அல்லாஹ்வுடைய தாவா, அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் உள்ள தாவாவாக தான் அவங்களுடைய தாவா இருந்துச்சு. ஃபித்னாக்களின் பக்கம் அல்லது உலக ஆசைகளின் பக்கம் தூண்டுகிற தாவாவாக, அல்லது அரசியலின் மூலமாக மக்கள் மத்தியில் குழப்பங்களையும் வெறுப்பையும் வாக்குவாதத்தையும் உருவாக்கக்கூடிய, அல்லது தேவையற்ற வெட்டியான விஷயங்களை, வீணான எந்த பயனும் இல்லாத விஷயங்களை, உலகத்தில் அது நடக்குது இது நடக்குது அத்தனை கொண்டு வந்து மக்கள்கிட்ட பரப்புறது, அதை கொண்டு மக்கள்கிட்ட அந்த பேச்சுக்களை அதிகப்படுத்தி மக்கள் அதிலேயே உழப்பி அதிலேயே மூழ்கி கிடக்கிற நிலையை சஹாபா நம்முடைய சலஃப் செய்யல. ஆகவே அஸ்ஸலஃபியா என்கிற இந்த பாதை இஸ்லாமுடைய சரியான சஹாபா சென்ற பாதைங்கிறது தான். அந்த பாதையை நம்ம இந்த ஹதீஸ் மூலமா தெரிந்து கொள்றோம். அல்லாஹ் தஆலா எதை கற்றுக்கொண்டோமோ அந்த கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.